வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். எனக்கு ஒத்துழைக்கவில்லை. ஒலிபெருக்கி இல்லாமல் பேச நான் ஆயத்தமாக இருக்கிறேன். மின்னல் வேகத்தில் இந்த இரண்டும் ஒரு கணத்திற்குள் என் மனதுக்குள் தோன்றியது. அடுத்த குண்டு என்னை தாண்டி கடலில் போய் விழுந்தது. அதற்குள்ளாக எனக்கு பாதுகாப்பாக அனுப்பப்பட்ட 58 புலிகள், 3 பேர் என் உடன் பக்கத்திலேயே வந்து மணலில் இருந்தவர்கள் ராணுவத்தை பார்த்து சுட, ராணுவம் இவர்களை பார்த்து சுட, பதிலுக்கு இவர்கள் சுட, என்னை கடல் கரை ஓரமாகவே ஓடிவர அவர்கள் சொல்ல, என்னால் ஓட முடியாமல் தடுமாற, சுசீலன் என்கின்ற ஆரணி ஆஜாருபாகார புலி என்னுடைய இடது தோளை பற்றி கொண்டு ஓட, அங்கிருந்து ஓடி நாளெல்லாம் உணவு தண்ணீர் எதுவும் இல்லாமல் ஒரு பகல் பொழுது முழுவதும் ஓடி, அதற்கு பிறகு நடைபெற்ற பல்வேறு சம்பவங்கள், நம்ப முடியாத சம்பவங்கள், அதிசயமான சம்பவங்கள், அது இயற்கை அன்னை வழங்கிய வரம் என்று நான் கருதுகிறேன். நம்பவே முடியாத மயிர்கூச்செறிகின்ற சம்பவங்கள். ஒரு கட்டத்தில் ஓடுகின்ற ஒரு ஆற்றில் 1.25 மணி நேரம் நாங்கள் கழுத்தளவு தண்ணீரிலே நடக்க வேண்டிய நிலைமை 3ஆம் நாள் இரவு ஏற்பட்டது. நைட் விஷன் கண்ணாடி போட்டு பார்த்தால் IPKF அத்தனை பேரையும் சுட்டு தீர்த்து விடுவான் என்றார்கள். அவர்கள் எல்லோரும் தங்கள் AK-47 2 கைகளால் தூக்கி கொண்டார்கள். என் கைகளில் ஒன்றும் கிடையாது. அந்த கரையை கடந்தேன். மீண்டும் எங்களுக்கு தொடர்பு இங்கே இருக்கக்கூடிய படகுக்கு கிடைக்காத காரணத்தால் கரையிலே மீண்டும் பல மணி நேரம் அந்த இரவிலே காத்திருந்து விட்டு, இனி ஒரு நாள் எங்காவது பதுங்கி இருப்போம் என்று சென்று, அதற்கு பிறகு நடந்தவை எல்லாம் நம்ப முடியாதவை. அவற்றை விவரிக்க எனக்கு நேரமில்லை. அனைத்தையும் நான் பதிவு செய்திருக்கிறேன். பதிவு செய்து அதை ஒளிநாடாவாகவும் புத்தகமாகவும் வெளியிட அனைத்து ஏற்பாடுகளும் நான் செய்திருக்கிறேன். கடந்த 15-20 நாட்கள் அந்த வேலையை தான் செய்தேன். யாரும் நம்ப முடியாத அளவுக்கு சம்பவங்கள் நடைபெற்றன. நான் உயிரோடு மீண்டு வந்தேன். அன்றே என்னுடைய கதை அந்த கடற்கரையிலே முடிந்து போயிருக்க வேண்டும் என்று நான் பலமுறை எண்ணி இருக்கிறேன். இந்த துப்பாக்கியங்கள், இந்த சோதனைகள், இந்த இயக்கத்திலிருந்து தூக்கி எறியப்படுகிற நிலைமை, அதனால் இவர் உயிரிழப்பு, திமுக கழகத்தை உயிராக நேசித்து பாடுபட்ட உங்களை போன்ற எண்ணற்றவர்கள் தங்கள் எதிர்கால அரசியலை சூன்யமாக்கி கொண்டு என்னோடு பயணிக்க நேர்ந்து, அந்த பயணத்தில் எவ்வளவோ துயரங்களை தாங்கிக் கொண்டு, ஏமாற்றங்களை, தோல்விகளை தாங்கிக் கொண்டு, எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் ஒரு தொகுதி இருக்கிறது என்றால் தகுதி உள்ளவர்கள் 4 பேர் அதிலே வேட்பாளராக போட்டியிட சித்தமாக இருக்கிறார்கள். எந்த மூவர் மனதிலே வேதனை ஏற்படும்? யாரை தேர்ந்தெடுப்பது என்ற கேள்வி விஸ்வரூபம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில், நாம் கடந்த காலத்தில் நான் சில பிழைகளை செய்திருக்கிறேன். அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். என் நம்பகத்தன்மையை நானே நாசமாக்கிக் கொண்டேன். My credibility was totally destroyed. என்னுடைய அரசியல் வாழ்வின் நம்பகத்தன்மையை சுக்குநூறாகியது. எந்த அதிமுக பொதுச் செயலாளர் 19 மாதம் சிறையில் அடைத்தாரோ, அதே அதிமுகவோடு உடன்பாடு வைத்ததை போன்ற ஒரு பிழையான, தவறான, மன்னிக்க முடியாத ஒரு முடிவு எடுத்திருக்கவே முடியாது. ஆனால் அந்த முடிவை எடுப்பதற்கு என்னோடு இருந்த தலைமை நிர்வாகிகள் அனைவருமே இன்று நம்மை விட்டு விலகி சென்றிருந்தாலும்
தொழிலாளர் அணிக்கு தலைவராக இருந்தவரும் மூத்தவருமான அந்த அண்ணன் உட்பட அனைவருமே நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைத்தால் ஒரு இடம் கூட ஜெயிக்க முடியாது. குமுதம் பத்திரிகை கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறது. 205 தொகுதிகளிலே அதிமுக ஜெயிக்க போகிறது. அவர்களோடு கூட்டு வைத்தால் 25 எம்எல்ஏக்களுக்கு குறையாமல் நாம் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள் பிரவேசிக்கலாம். கட்சிக்கு புத்துயிர் வரும், கட்சியை வளர்க்க முடியும். இதை விட்டுவிட்டால் சந்தர்ப்பம் மீண்டும் மீண்டும் நம் கதவை தட்டாது. இந்த வாய்ப்பை விட்டுவிட்டால் எதிர்காலமே நமக்கு கிடையாது என்று அவர்கள் ஆணித்தரமாக சொன்னபோது திருச்சி திமுக மாநாட்டில் பேசுவதற்கு குறிப்புகள் எழுதி தயாராக என்னுடைய பயண பெட்டியிலே வைத்து உடைகளையும் எடுத்து வைத்துவிட்டு மலைக்கோட்டை துரித வண்டிக்கு பயணத்தையும் உறுதி செய்துவிட்டு 2:30 மணிக்கு கீழே பகல் உணவு அருந்தலாம் என்று வந்தபோது நம்முடைய முக்கிய தலைவர்கள் தலைமை அனைவருமே 10 நிமிடம் எங்களிடம் பேசிவிட்டு செல்லுங்கள் என்று சொன்னதனால் இந்த முடிவை எடுக்க நேர்ந்ததற்கு நானே விளக்கம் தந்தேன். கலை உலகிலே பிரமாண்டமான திரைக்காவியங்களை தயாரித்த பாலச்சந்தர் அரங்கேற்றம் திரைப்படத்தில் தன் தம்பி மருத்துவக் கல்லூரியிலே படிக்க இடம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அரசியல் தலைவரை சந்திக்க சென்ற அந்த பெண் நாசமாக்கப்பட்டதால் அதற்கு பிறகு கட்டணம் செலுத்துவதற்கு பணம் தயாரிக்க முடியாத நிலையில் தன்னையே அழித்துக் கொண்டாள், வழிதவறி போனாள். அப்படிப்பட்ட மோசமான முடிவுக்கு ஆட்பட்டு அவள் தன்னுடைய உடல் வாணிபம் செய்து தம்பியை டாக்டர் ஆக்குவதற்கு பாடுபட்டதால் கடைசியில் பைத்தியம் பிடித்தவளாக அவள் கொட்டடித்துக் கொண்டிருப்பதோடு அந்த காட்சி முடிந்துவிடும். நான் சொன்னேன், அரங்கேற்றம் கதாநாயகியை போல நான் ஆகிவிட்டேன். என்னை நானே என்னுடைய நம்பகத்தன்மையை அழித்துக் கொண்டு இந்த முடிவுக்கு வந்தேன் என்று சொன்னேன். இன்று வரை அது எங்கோ இமயம் போல் நிமிர்ந்திருக்க வேண்டியரா படுபாதாளத்துக்கு நான் போனேன். இந்த முடிவு அதனால் ஏற்பட்டது. அதற்கு பிறகு இனி மீண்டும் அப்படி எந்த விமர்சனத்துக்கும் ஆளாகிவிடக் கூடாது. ஒரு முடிவை எடுத்தோம். இந்துத்துவ சக்திகளும் நாசகார RSS போன்ற சக்திகளும் திராவிட இயக்க பூமியை தங்கள் கைவசப்படுத்திக் கொள்ள தகர்க்க முனைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய வலிமையை, நமக்கு இருக்கக்கூடிய எண்ணிக்கை பலம் அதிகமில்லை என்றாலும் நெஞ்சுரத்தில் நமக்கு நிகரானவர்கள் இந்த நாட்டில் எவரும் கிடையாது என்ற உணர்வோடு இந்தியாவிலே ஏராளமான கட்சிகள் இருக்கின்றன, எண்ணற்ற கட்சிகள் இருக்கின்றன. அறைகூவல் விடுத்து நீங்கள் கேட்கலாம், எந்த மாநிலத்தில் எந்த கட்சி தன் மாநில எல்லையை கடந்து இன்னொரு மாநிலத்துக்குள் பிரவேசித்து அறப்போர் நடத்தியிருப்பதற்கு ஏதாவது ஒரு உதாரணம் உண்டா? தலைநகர் டெல்லியில் 5 முறை போராட்டம் நடத்தியிருக்கிறோம். 5 முறை தலைநகர் டெல்லியில் பிரமாண்டமான பலத்தையும் பணபலத்தையும் உறுப்பினர் பலத்தையும் எல்லா சக்திகளையும் கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் தலைநகரிலே போராட்டம் நடத்த சென்றதில்லை. அதை போலவே 3 மாநிலங்களை கடந்து சம்பல் பள்ளத்தாக்கின் கொள்ளைக்காரர்கள் உலவிய சாஞ்சி வட்டாரத்திற்கு சென்று 750 பேரோடு சென்று அவர்கள் நாம் புறப்படுவதற்கு முன்பு அங்கே பௌத்த மதத்தை சேர்ந்தவர்கள், எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்று நான் குறிப்பிட விரும்பவில்லை, அந்த அமைப்பினர் இங்கே ராஜபக்சே வருகை எதிர்த்து தமிழ்நாட்டிலே இருந்து ஒரு கட்சி வருமானால் வருகின்றவர்களை நிர்மூலம் செய்வோம், கடும் தாக்குதலுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் என்று அவர்கள் விடுத்த அறிக்கை இந்தி ஏடுகளிலே வந்து அது எனக்கு அனுப்பப்பட்டு நான் எவருக்கும் சொல்லாமல், இதை சொல்லி யாருக்கும் கவலை ஏற்படுத்த முனையாமல் மாவட்ட செயலாளர்களை ஜீவனையும் மணிவாரனையும் அழைத்து வேண்டிய ஆயத்தங்களை செய்து கொள்ளுங்கள். ஒரு தாக்குதல் நம் மீது நடந்தால்
எதிர்கொள்வதற்கு தேவையான ஆயுதங்களையும் நாம் கொண்டு போகிற வாகனங்களிலேயே கீழே அடியிலே பதுக்கி வையுங்கள். கொடும்பாவி உருவ பொம்மைகள் 5 செய்து கொண்டு வாருங்கள். 1000 படங்கள் ராஜபக்சே படங்களை புகைப்படங்களை தயாரித்துக் கொள்வோம் என்று சொல்லிவிட்டு, அப்படி ஒரு நிலைமை வந்தாலும் சரி, எடுத்த முடிவிலே பின்வாங்குவதில்லை என்று அண்ணாவின் கல்லறைக்கு எதிரே நான் என்னுடைய உணர்வுகளை ஒரு நாளும் நான் அப்படி பேசியதில்லை. கொட்டி தீர்த்துவிட்டு புறப்பட்டு சாஞ்சியிலே போய் போராட்ட களம் அமைத்து, எந்த மாகாணத்திற்கு கட்சியும் தன் மாகாணத்தை விட்டு 3 மாகாணம் கடந்து இப்படி ஒரு போராட்டத்துக்கு ஆயத்தமாகாது. தற்கொலை முடிவுக்கு சமமான அப்படிப்பட்ட முடிவை மேற்கொண்ட போதும் துணிந்து வந்தவர்கள் நம் தோழர்கள் அங்கே போய் போராட்டம் நடத்தினோம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டுக்கு ஈடு இணையற்ற சேவைகளை, எண்ணற்ற சேவைகளை செய்திருக்கிறது. எத்தனையோ சாதனைகளை புரிந்திருக்கிறது. அப்துல் கலாம் குடியரசுத் தலைவராக வேட்பாளர் ஆவதற்கு முழு முதல் காரணம் உங்கள் சகோதரன் வைகோ என்பது யாருக்கும் தெரியாது. அந்த முடிவை எடுக்க வைத்தவன் தன்னந்தனியாக வாஜ்பாயிடம் சென்று, அப்படி எத்தனையோ சம்பவங்கள், அவற்றையெல்லாம் தமிழ்நாட்டுக்காக சாதித்திருக்கிறோம். தமிழகத்தின் வாழ்வாதாரங்களை காப்பாற்றி கொடுத்திருக்கிறோம். அவற்றையெல்லாம் 7 இடங்களிலும் பட்டியலிட்டு நான் சொல்லியிருக்கிறேன். அந்த 7 இடங்களிலும் திரண்ட கூட்டங்களில் நம் செய்திகள் ஏடுகளில், தொலைக்காட்சிகளில் வராத காரணத்தால் நான் 7 இடங்களிலும் மருத்துவர்களினுடைய கட்டளையை மீறி 1.5 மணி நேரத்துக்கு குறையாமல் பேசிவிட்டு பிறகு படுத்து விட்டார் வைகோ, நோயாளி ஆகிவிட்டார், முடிந்து விட்டது அவன் கதை, கட்சியதோடு படுத்து விட்டது என்று பரவலான பேச்சு எல்லா இடங்களிலும் அது சுற்றி வருவதை நான் அறிந்து கொண்ட காரணத்தால் இந்த இயக்கம் நோயுற்றுப்படுத்தி விட்டது. பொதுச் செயலாளர் நோயாளி ஆகிவிட்டான், இனி அவர்கள் கதை முடிந்தது என்று பேசுகிறார்களே. நம் தோழர்கள் எவ்வளவு உணர்ச்சியோடு வீராவேசத்தோடு ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த பிரச்சாரத்தை, இந்த எண்ணத்தை உடைத்து நொறுக்க வேண்டும் என்பதற்காக நான் 1 மாதம் யோசனை செய்துதான் நடைபயணம் என்று நான் முடிவு செய்து கொண்டு, யாரை கேட்டாலும் இதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். என் வீட்டை விட்டுவிடுங்கள், வீட்டை கடந்தவன் நான். நீங்கள் தான் என் வீடு, நீங்கள் தான் என் இல்லம், நீங்கள் தான் என் உடன்பிறவா சகோதரர்கள். ஆகவே வீட்டில் சொல்லாது பெரிய காரியம் இல்லை. வீட்டில் சொல்லாமல் தான் நான் வன்னிக்கு சென்றேன். ஆனால் இந்த முடிவும் கூட யாருக்கு சொல்லாமல், என் சகாக்களுக்கு சொல்லாமல் நான் அறிவித்த போது அனைவரும் திடுக்கிட்டு போனார்கள். முடியுமா, நடக்க முடியுமா என்ற கேள்வி நடக்க தொடங்கிய 3ஆம் நாள் என் மனதிலே ஏற்பட்டது. என் உடலுக்குள் ஏற்கக்கூடிய சில பிரச்சனைகள் என்னை பயமுறுத்த ஆரம்பித்தன. மதுரை வரை நடந்து போய் சேர்ந்து விடுவோமா, இடையில் எங்காவது பிரச்சேற்று மயங்கி விழுந்து விடுவோமோ, அப்படி ஏற்பட்டா எவ்வளவு கேலி, கிண்டல், ஏளனம், பரிகாசத்துக்கு நம் தோழர்கள் ஆளாவார்கள். இவருக்கு எனக்கு இந்த வேலை, எதற்கு வீம்பு செய்து கொண்டு நடந்தார்? உனக்கு தான் நடக்கவே முடியாதே, ஏன் நடைபயணம் மேற்கொண்டாய் என்ற கேலி பேச்சு அன்றாடம் தொலைக்காட்சி வாதங்களில், கிண்டல் செய்கின்ற வாதங்களில் இடம்பெறுமானால் எவ்வளவு பெரிய சோதனை கட்சிக்கு வந்துவிடும் என்று நான் நடந்து கொண்டே கவலைப்பட்டேன். 3ஆம் நாள் 4ஆம் நாள் எல்லாம். ஆனால் மனதுக்குள் ஒரு வைராகி வைத்துக் கொண்டு கால்கள் தடுமாற நேர்ந்தாலும் எடுத்து வைத்த அடிகளை உறுதியாக வைத்து நடப்பது என்று முடிவுக்கு வந்து அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். அதுவரை இயற்கை எனக்கு எந்த இடையூறும் கொடுத்து விடக்கூடாது. என் உடலுக்கோ, என் உயிருக்கோ, என் உடல் நலத்துக்கோ எந்த பங்கமும் வந்துவிடக்கூடாது. நம் தோழர்களுடைய மனவர்த்தத்துக்கு நாம் காரணமாகிவிடக் கூடாது என்று போகிற போது ஒவ்வொரு இடத்திலும் 1.5 மணி நேரத்திற்கு மேல் நாம் பேசினாலும் அந்த பயணம் முடிந்த போது தமிழகம் எங்கும் நம் மீது ஏற்படுத்தப்பட்ட
அந்த மாயையான ஒரு எண்ணம் தகர்த்து தரைமட்டமாக்கப்பட்டு எழுந்து விட்டது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். வீறு கொண்டு எழுகிறது. மீண்டும் அந்த இடி முழக்கம் கேட்கிறது. மீண்டும் அந்த சங்கராலம் ஒலிக்கிறது. அவர்கள் அன்றிருந்ததை போலவே 93 இருந்ததை போலவே இன்றும் இருக்கிறார்கள் என்பதை நிரூபித்து காட்டிவிட்டுத்தான் இன்றைக்கு ஈரோட்டிலே நாம் கூடியிருக்கிறோம். அன்று திமுக கழகத்துக்கு பாடுபட்டு மாவட்ட செயலாளராகி சட்டமன்ற உறுப்பினராகி அவ்வளவு எதிர்காலத்தில் பிரகாசமான எதிர்காலம் இருந்த சூழ்நிலையில் செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்த நாள் அன்று 93ஆம் வருடம் கடைசி மாநாடு கோவை மாநாடு. அந்த மாநாடு இன்றைய சூழ்நிலையை பிரதிபலிக்கின்ற தலைப்பு கொண்ட மாநாடு, மதவெறியும் மக்கள் சீரழிவும் என்று. அந்த மாநாட்டு பேச்சை நான் திரும்ப போட்டு சில நாட்களுக்கு முன்னால் கேட்டேன். யானை திகைத்து போனேன், இப்படியா பேசினேன் என்று. ஆனால் அதற்கு பின்னர் அந்த 93இல் இதே மாவட்டத்தில் காங்கேயத்தில் அண்ணா பிறந்த நாள் என்று பகலிலே வேலூரிலே இருந்து தொடர் வண்டியில் வந்த நான் இயக்கத்தின் தலைவரை சந்தித்த போது பொன்னாடை போர்த்தி அவருக்கு நான் பிறந்தநாள் அண்ணா பிறந்தநாள் வணக்கத்தை தெரிவித்த போது முன்னாலே போய் ஒவ்வொரு ஊராக பேசிக்கொண்டு வாருங்கள், அவரை முன்னாலே போக சொல்லுங்கள் நான் பேசுகிற கூட்டங்களில் என்று சொன்னதனால் அந்த ஏற்பாடு செய்யப்பட்டு நான் 6 இடங்களிலே பேசிவிட்டு காங்கேயத்திற்கு வந்து மேடையிலே பேசத் தொடங்கினேன். கார் ஹாரன் சத்தம் கேட்டது. கான்வாய் வருகிறது, தலைவர் வருகிறார் என்பதனால் அடிவயிற்றிலிருந்து முழக்கமிட்டு முத்தமிழ் அறிஞர் வாழ்க, நான் சொல்ல சொல்ல மற்றவர்கள் வாழ்க என சொல்ல மேடையிலே ஏறிய பிறகு மீண்டும் நான் முழக்கங்களை எழுப்பி முடித்த போது என் பேச்சை தொடர்வதற்கான சமிக்கை கிடைக்காததால் என் உரையை முடித்துக் கொள்கிறேன் என்று பின்னால் திரும்பி பார்த்தால் முதல் வரிசையில் யாரும் எழுந்து ஒரு நாற்காலியை கொடுக்க அவர்கள் தயாராக இல்லை. 2வது வரிசையிலும் இல்லை, 3வது வரிசையிலும் இல்லை. 4வது வரிசையில் உட்கார்ந்திருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மோகன் பக்கத்தில் ஒரு நாற்காலி இருக்கிறது சுட்டிக்காட்டி இங்கே வாங்க உட்காருங்க என்று சொன்ன பிறகு நான் உட்கார்ந்தேன். அந்த மேடையில் என் பெயரை உச்சரித்த ஒரே ஒரு சகோதரன், என்னுடைய 6 உயிர் சகோதரன், நினைவிலே வாழ்கிற கணேசமூர்த்தி ஒருவர் மட்டும்தான். நான் நன்றி மறக்காதவன், நான் விசுவாசம் மறக்காதவன். யாரும் உச்சரிக்கவில்லை என் பெயரை. 5 பேருக்கு மேல் பேசினார்கள். வேட்பாளர் அனைவர் பெயரையும் சொன்னார், என் பெயரை சொல்லவில்லை. சரி, தலைவராவது சொல்வார் என்று பார்த்தேன். அனைவர் பெயரையும் சொன்னார், என் பெயரை அவரும் உச்சரிக்கவில்லை. அவமானப்படுத்தப்பட்ட நிலையில் வெட்கி கூனி குறுகி அந்த நாற்காலியில் உட்கார்ந்திருந்தனர். கூட்டத்திலே இருந்து பலத்த குரல் எழுப்புகிறார்கள், வைகோ பெயரை சொல்லுங்கள் என்று அந்த கூட்டமே முழக்கம் எழுப்புகிறது. கொங்கு மண்டலத்தின் வீரம் தெரிந்த அந்த தோழர்கள். நான் தலைவர் இறங்கி போகும்போது வழக்கமாக உடன் செல்கிற நான் மனம் உடைந்தவனாக பின்பக்கமாக இறங்கி காரில் ஏறி நான் வழக்கமாக செல்லுகிற மொஞ்சனூர் தலைவருடைய தோட்டத்திற்கு சென்று விட்டேன். தோட்டத்தில் போய் இருக்கிறேன். வீரபாண்டி ஆறுமுகம் தொலைபேசியில் அழைத்து, நாளைக்கு உனக்கு என்னுடைய பொறுப்பில் இருக்கிற பகுதியில் பிரச்சாரத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன், நீ அங்கே வர வேண்டும் என்று சொன்னார். நான் ஒன்றும் மறுக்க முடியவில்லை. நான் காலையில் சென்னைக்கு போகலான்னு இருக்கிறேன். அதெல்லாம் போகாத, பிரச்சாரம் பண்ணிட்டு போ. சரி என்று நான் அந்த நாள் முழுவதும் பிரச்சாரம் செய்த போதுதான் KP ராமலிங்கம் கட்சிக்கு வந்து சேர்ந்தவர் அங்கு வந்து இணைந்து கொண்டார். அங்கிருந்து நேராக சென்னைக்கு சென்று அதற்கு முன்பே நான் என் தொண்டையிலே ஒரு கட்டி இருக்கிறது என்பதற்காக டாக்டர் KK ராமலிங்கம் மருத்துவமனைக்கு சென்று, நீங்கள் சொன்ன மாதிரியே வந்துவிட்டேன், நீங்கள் அறுவை சிகிச்சை நடத்தலாம் என்று சொன்னபோது என் இரத்த அழுத்தம், இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை இந்த அளவையெல்லாம் நிர்மாணித்து விட்டு நாளை காலை உங்களுக்கு சர்ஜரி என்று சொல்லி
மறுநாள் காலை திவான் ஒருவர் மட்டும் என் பக்கத்தில் இருந்தார். எனக்கு குளோரோஃபார்ம் கொடுத்தார்கள். 1, 2, 3 என்று 15 வரை எண்ணினேன். அதுக்கு பிறகு எனக்கு தெரியாது. எனக்கு நினைவில்லை. என் சர்ஜரி செய்யப்பட்டு அந்த கட்டி அகற்றப்பட்டு அரைகுறை நினைவில் என்னை கொண்டு போய் படுக்கையிலே கிடத்தினார்கள். அப்படி படுக்கையில் கிடத்துகிற போது எனக்கு நினைவில்லை. ஆனால் டாக்டர் KK ராமலிங்கம் சொன்னார், உங்களை படுக்கையில் போட்டவுடன் நீங்கள் மனமுடைந்து சில வார்த்தைகள் சொன்னீர்கள், உங்களுக்கு நினைவு இருக்காது. நான் ஒரு துரோகமும் நினைக்கலையண்ணா, போது உங்களுக்கு கேடு நினைக்கலண்ணா, என்னை தப்பா நினைக்காதீங்க அண்ணா என்று நான் அந்த அரைகுறை நினைவில் சொன்னதாக மருத்துவர் ராமலிங்கம் என்னிடம் சொன்னார். கட்டி எடுத்து சோதனைக்கு அனுப்பப்பட்டது. செப்டம்பர் 22ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு என் வீட்டில் உதவிக்கிருந்த ரகு அப்பல்லோ மருத்துவமனைக்கு சென்று அந்த பயாப்சி ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்துவிட்டு, பயாப்சி ரிப்போர்ட் சரியாக இல்லைன்னா நேராக வந்து சொல்லுகிறேன் என்று ரிப்போர்ட்டை கொண்டு வந்து கொடுத்தான். புற்றுநோய் இருக்கிறதா இல்லையா என்பது மேலும் சோதனை செய்துதான் தீர்மானிக்க வேண்டியது என்று அந்த அறிக்கை இருந்தது. அப்படி என்றால் புற்றுநோய் என்றுதான் அர்த்தம் என்று முடிவு செய்து கொண்டு டாக்டரிடம் நான் ஒன்றும் கவலைப்படலை. போனோம். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் அப்படி சான்ஸ் இல்லை, இந்த பயாப்சி ரிப்போர்ட்டை நீங்கள் நம்ம பெருசாக எடுத்துக்கிட வேண்டான்னு சொன்னார். விஜயா ஹாஸ்பிட்டலுக்கு அதை அனுப்புனாங்க. அவங்க எதுவும் எந்த விதமான முடிவும் சொல்லாமல் நார்மலாக இருக்குன்னு வச்சுட்டாங்க. டாக்டர் தனியாசத்திட்ட போனேன். லண்டனுக்கு அனுப்பி இதுக்கு ஆய்வு செய்து ரிப்போர்ட் வாங்குவோம் என்றால் எனக்கு விருப்பமில்லை. அந்த ஸ்லைடை அப்படியே வைத்து விட்டேன். அப்படியே தான் இருக்கிறது. அப்படி அந்த நிலைமைக்கு ஆளான பின்னர் ராணிப்பேட்டையிலே நான் பிரச்சாரம் செய்த வேல் தாக்கப்பட்டதை கேள்விப்பட்டும் கூட என்னை வந்து பார்க்கவில்லை, அறிவாலயத்துக்கு வரவில்லை என்று என் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அண்ணன் வீரபாண்டி ஆறுமுகம் என் வீட்டிற்கு வந்தார். அவரிடம் உண்மையை சொல்லிவிட்டேன். என் தொண்டையில் இருக்கிற கட்டி ஒருவேளை புற்றுநோயாக இருக்கக்கூடும் என்று அப்பல்லோ மருத்துவமனை ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறது என்று நான் அவரிடம் தெரிவித்தேன். பிறகு எப்படி யாரிடம் சொன்னார்கள் என்று தெரியாது. அங்கே ராணிப்பேட்டை வட்டாரத்தில் தலைமை செயற்குழு உறுப்பினராக இருந்த சச்சிதானந்தமும் தலைமை செயற்குழு உறுப்பினராக இருந்த மஜீதும் அவர்கள் நம்மோடு வந்தவர்கள், என்னோடு வந்தவர்கள் வந்து சொன்னார்கள், துரைமுருகன் எங்களை அழைத்தார், அவனுக்கு புற்றுநோய் வந்துருச்சு, இன்னொரு 5-6 மாதம்தான் உயிரோடு இருப்பான், ஏன் வீணா போய் அவன் முன்னாடி போய் உங்களை அழிச்சுக்கிட போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு என்று என்னிடம் தெரிவித்த போது, இல்லை அதுக்கு மேலே நான் இருப்பேன், நீ ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன். ஆனால் இந்த 2 சம்பவங்களிலும் இதோடு நம்ம கதை முடிந்திருந்தால் நானும் எவ்வளவு சங்கடங்களை அனுபவிக்க வேண்டி வந்திருக்காது. உங்களை போன்றவர்களின் அரசியலும் இப்படி பல வழிகளே பாழ்பட்டு வர வேண்டிய இடங்களுக்கு நீங்கள் வர முடியாமல் நிலைமைக்கு ஆளாகி இருக்க மாட்டீர்கள். இவை அனைத்தையுமே ஒரு சிறு சம்பவத்தை கூட விடாமல் என் சுயசரிதையாக எழுத வேண்டும் என்று முடிவெடுத்து அதற்கான ஆவணங்கள், ஒரு 25 ஆண்டு கால நாட்குறிப்புகள் எல்லாவற்றையும் சேகரித்து வைத்திருக்கிறேன். தேர்தல் முடிந்த பின்னர் ஒரு 10 மாதம் 12 மாதம் ஆகும் அதை எழுதி முடிப்பதற்கு. அதை எழுதி அனைத்தையும் பதிவு செய்துவிட வேண்டும் என்று நான் இருக்கிறேன். உங்கள் சகோதரன், உங்களால் தூக்கி நிறுத்தப்பட்டவன், உங்களால் அரசியலில் உலவுகிறவன், உங்களால் என் அரசியல் வாழ்க்கை பாதுகாக்கப்பட்டது என்ற நிலைமைக்கு என்னை ஆளாக்கிய உங்களால் நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும், நீங்கள் உற்சாகம் பெற வேண்டும், நீங்கள் நிம்மதி அடைய வேண்டும். நீங்கள் நாம் நல்ல முடிவுக்குத்தான் அரசியலில் வந்தோம் என்று. ஏனெனில் 94 நான் வெளியேற்றப்பட்ட பிறகு வந்த கூட்டம் லட்சம் பேர் எழுச்சி பேரணியும் புறவாசல் கூட்டமும் 10,000 வாகனங்கள் அணிவகுக்க எங்கு போனாலும் பல்லாயிரக்கணக்கில். இன்றைய ஒரு நடிகருக்கு வருகிற கூட்டத்தை விட
பல மடங்கு கூட்டம் தமிழகம் எங்கும் நமக்கு வந்தது. ஆனால் ஆற்று வெள்ளம் வந்து வடிவது போல தோல்விகளுக்கு பிறகு அப்படியே வடிந்து திரும்ப போய்விட்டது. தவறில்லை, நான் முதலிலேயே சொல்லிவிட்டேன். என்னோடு வந்தால் பதவிகள் கிடைக்காது. துன்பமும் துயரமும் போராட்டமும் சிறை வாழ்க்கையும் இப்படித்தான் காலம் கழியும். அதற்கு சித்தமானவர்கள் வாருங்கள் என்றுதான் நான் சொன்னேன். வாய்ப்பு வந்த போது என் சகாக்களைத்தான் அமைச்சர்கள் ஆக்கினேன். 19 மாதம் சிறைவாசத்தை விட்டு வெளியே வருகிற போது எங்க கணேசமூர்த்திக்கு இல்லையா என்று வெள்ளகோயில் காங்கேயம் தோழர்கள் 4 பஸ்களிலே வந்து மனம் கலங்கி கேட்டபோது துடிதுடித்து போற நான் அன்று பிணையிலே வெளியே வந்து இரவு 7:30 மணிக்கு அறிவாலயத்திற்கு சென்றபோது தலைவர் அவர்களிடம் ஒரு 5 நிமிடம் தனியாக பேச வேண்டும் என்று கேட்டு உள்ளறைக்குள்ளே அழைத்து சென்றவுடன் பழனியாவது திருச்செங்கோடாவது ஏதோ ஒரு தொகுதி இன்னொரு தொகுதி கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும்னே, எப்படியாவது செஞ்சு கொடுங்க. வாய்ப்பே இல்லை. காங்கிரஸ் கூட்டணியை முறித்துக் கொள்ளும் அந்த சீட்டெல்லாம் கொடுத்தா. பின்னர் விசாரித்தேன், அதிலே ஒன்றும் காங்கிரஸ் அவ்வளவு முரண்டு பிடிக்கவில்லை என்று. அதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லிவிட்ட போது நான் மனமுடைந்தவனாக கணேசமூர்த்திக்கு இந்த சீட் வாங்கி கொடுக்க முடியலை என்று மனமுடைந்தவனாக நான் வெளியேற நினைத்த போது உங்க கட்சிதாயா இருக்கும் பின்னாடி என்ற ஒரு வார்த்தையை சொன்னார். இப்படிலாம் பேசாதீங்க அண்ணே, இது இந்த வார்த்தையை என்ன நீங்க சொல்றீங்க என்று சொல்லிவிட்டு வந்தேன். அவருக்கு கிடைக்கவில்லை. நான் அவ்வளவு மன துயரப்பட்டேன். என் மனதார அவரை உயர்ந்த இடத்தில் தான் இன்றைக்கும் வைத்திருக்கிறேன். நன்றி மறக்காதவனாக கணேசமூர்த்தி தான் எனக்கு இந்த கொங்கு மண்டலத்தில் என்னை எல்லாம் அழைத்து சென்று ஒருவராக அழைத்து சென்று போராட்டங்கள் நடத்தி சாஞ்சி போராட்டத்திலும் பக்கத்திலே ஒரு தோழராக சகோதரராக இருந்து நூற்றுக்கணக்கான தடவை இந்த விடுதிக்கு முன்பு பழைய விடுதி இருந்தது, அங்கே வரவழைத்து அங்கே என்னை உபசரித்து உணவு வழங்கி அழைத்து சென்று அத்தனையும் செய்து 3 முறை நாடாளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டு அவர் இயக்கத்துக்கு அரும்பணி ஆற்றியதை நான் மறக்கவில்லை. ஆனால் பழி என் வாழ்க்கையில் என் பிறவியில் என் மீது பழிகள் வருவதென்பது அது தொடர்கதை ஆகிவிட்டது. எத்தனையோ பழிகள். உயிருக்கு மேலாக நேசித்த தலைவரையே கொலை செய்ய திட்டமிட்டு விட்டார் என்ற பழி எந்த கட்சியிலும் உலகத்தில் எந்த கட்சியிலும் யாருக்கும் ஏற்பட்டதில்லை. அந்த பழிக்கு நான் ஆளானேன். அண்மையில் இந்த இயக்கத்தை விட்டு வெளியேறி போன ஒரு நபர், அவர் பெரும் செல்வத்தை குவித்திருக்கிறார், வாழ்க அவர். கோடீஸ்வரனாகிவிட்டார், வாழ்க அவர் செல்வம். ஆனால் பழி போடுவது என்கிற போது ஒரு மரணத்துக்கு கூட நான் காரணம் என்று சொல்லுகிற அளவுக்கு இருதயத்தை நஞ்சாக்கி கொண்டு சுமத்தப்பட்ட பழியை அந்த குடும்பமும் அவரது பிள்ளை கபிலனும் 1% கூட நம்பவில்லை என்பதால் நான் நிம்மதி அடைந்தேன். ஆனால் இந்த இடத்திலே நின்று பேசுகிற போது நன்றி மறவாதவனாக இந்த கொங்கு மண்டலத்தில் அடித்தளம் அமைத்ததில் முதல் தலைமகனாக இருந்து இந்த இயக்கத்தை பாதுகாத்த என் ஆர்வீர் சகோதரன் தியாக வேங்கை கணேசமூர்த்திக்கு என் வீர வணக்கத்தை தெரிவிப்பது என்னுடைய தலையாய கடமையாகும். நீங்கள் நிதி திரட்டுவது என்பது சாதாரண காரியமல்ல. எந்த அடிப்படையில் நிதி கொடுப்பார்கள்? நாளைக்கு என்று அமைச்சராக போகிறார், அமைச்சரவை வரப்போகுதா? எந்த அடிப்படையிலே லட்சங்களை கொடுப்பார்கள்? ஆனாலும் கூட நீங்கள் தொடர்ந்து இந்த 7 கூட்டங்களுக்கும் செலவழித்தீர்கள். நடைபயணத்துக்கும் 300-400 பேர் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து வந்து செலவழித்தீர்கள். உங்கள் சக்திக்கு மீறி செலவழித்தீர்கள். இப்பொழுதும் கூச்சப்படாமல் நம்மை நிதி திரட்ட சொல்லுகிறாரே என்று உள்ளுக்குள் மனதில் கோபப்படாமல் நீங்கள் இந்த நிதியை திரட்டுவதற்காக சென்றீர்களே, உங்கள் கைகளை என் கண்களிலே ஒட்டிக் கொள்கிறேன்.
உங்களுக்கு இந்த இயக்கம் கடமைப்பட்டிருக்கிறது. நீங்கள் எவ்வளவு தொகை கொடுத்தாலும் சரி, அது குடும்ப சக்திக்கு மீறிய தொகை என்றுதான் நான் ஏற்றுக்கொள்வேனே தவிர, நீங்கள் தயக்கமின்றி, நம்ம நிறைய எதிர்பார்ப்பாங்க, நம்ம இவ்வளவுதானே கொடுக்கிறோங்கிற எண்ணமின்றி, நீங்கள் கொடுப்பது எவ்வளவென்றாலும் அது மலையினும் உயர்ந்தது என்ற எண்ணத்தோடு நான் பெற்றுக்கொள்வேன். அடுத்த அக்கினி பரீட்சை, நடக்கப் போகிற சட்டமன்ற தேர்தல், நடக்கப் போகிற பேச்சுவார்த்தை, நடக்கப் போகிற தொகுதி பங்கீடு, இந்த அக்கினி பரீட்சையையும் கடந்துதான் செல்ல வேண்டி இருக்கிறது. ஆனால் முடிவெடுத்த நாளிலிருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு நாம் தோழமை கொள்வதென்று முடிவெடுத்த நாளிலிருந்து நம் இயக்கத்தில் யார் ஒரு இம்மி அளவும் திமுக கழகத்தையோ ஆட்சியையோ விமர்சிக்காமல், எந்த நிபந்தனையும் விதிக்காமல், எல்லா கட்சிகளிலும் நிபந்தனைகள் விதிக்கிறார். அவர்கள் உரிமை, இடங்கள் கேட்பது, ஆட்சி அதிகாரத்திலே பங்கு கேட்பது, அதெல்லாம் அவர்களுடைய உரிமை. அதிலே நான் குறைபட்டுக் கொள்ளவில்லை. ஆனால் நாம் எடுத்த முடிவுக்கு பிறகு எந்த விமர்சனத்தையும் முன்வைக்காமல், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு புந்தகம் விளைவிக்கின்ற வகையிலே ஒரு வார்த்தை நான் மட்டுமல்ல எவரும் எங்கும் பேசாமல், ஒரு கூட்டணி தர்மத்தை மறுமலர்ச்சி திமுகவை போல கடைபிடிக்கிற கட்சி தமிழ்நாட்டிலே எந்த கட்சியும் கிடையாது என்ற நிலையை நாம் உறுதிப்படுத்தி இருக்கிறோம். அந்த நிலையிலே நாம் உறுதியாக இருக்கிறோம். ஆகவே நான் 30 ஆண்டு காலத்தில் 4 முறை மாநிலங்களவையிலும் 3 முறை கலைஞர் அவர்களால் அனுப்பப்பட்டு, 4வது முறை தளபதி ஸ்டாலின் அவர்களால் அனுப்பப்பட்டு, 2 முறை மக்களவையிலே இடம்பெற்று, இந்த 30 ஆண்டுகளில் 1350 உரைகள் நான் நிகழ்த்தி இருக்கிறேன். அவற்றை அனைத்தையும் கிட்டத்தட்ட என் தம்பியின் மகன் ராஜா வையாபுரி முழுமையாக தொகுத்து தந்தான். அவன் கனடா போவதற்கு முன்பு கடைசி 6 வருட காலத்தை தாயகம் கவி தொகுத்தார். என்னுடைய உரைகளில் 50க்கு மேற்பட்ட உரைகளை சகோதரர் செந்திலதிபன் மொழிபெயர்த்து நாடாளுமன்றத்தில் வைகோ என்று வெளியிட்டார். கலைஞர் அவர்களாலே நாடாளுமன்றத்தில் வைகோ ரத்தம் கசியும் இதயத்தின் குரல் என்று மொத்தத்தில் 80 உரைகள் தமிழாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன. மொத்தமுள்ள அத்தனை ஆங்கில உரைகளையும் ஆங்கிலத்திலே புலமை பெற்ற இருவரிடம் அனுப்பி, இதிலே இலக்கண பிழை இருக்கிறதா, வாக்கிய அமைப்பிலே பிழை இருக்கிறதா என்று அவர்களிடம் 1 மாத காலம் 15 நாள் அவர்கள் சரிபார்த்து 1-2 பிழைகளை சுட்டிக்காட்டி அதை சரிப்படுத்தி அதை 5 வால்யமாக்கி 5 வால்யத்தை ஒரு கட்டாக்கி அது நாடாளுமன்ற, மாநிலங்களவை, மக்களவை வைகோவின் உரைகள் என்று ஆங்கிலத்திலே குறிப்பிடப்பட்டு, இதற்கு உங்களுடைய அணிந்துரை வேண்டும் என்ற கோரிக்கையும் அதே முகப்பிலேயே அதையும் தட்டச்சு செய்து பதிவு செய்து, நான் ஏறத்தாழ நான் மிகவும் நேசிக்கிற தலைவர்கள் அனைவரிடமும் கொண்டு போய் கொடுத்து விட்டேன். அவர்கள் அனைவருமே மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டார்கள். மாநிலங்களவையினுடைய அவைத்தலைவராக இருக்கக்கூடிய சகோதரர் CP ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் போய் கொடுத்த போது அவர் என்னிடமும் திருச்சி எம்பியிடமும் சொன்னார், நான் 98இல் கோயம்புத்தூரில் பாம் பிளாஸ்ட் ஏற்பட்ட பிறகு நான் அந்த தொகுதியிலே ஜெயிப்பதற்கு காரணம் அண்ணன் தான் என்று மறக்காமல் சொன்னார். நான் போவதற்கு முன்பே கோயம்புத்தூருக்குள் நுழைந்து 3 இடங்களிலே பேசிவிட்டார். அதற்கு பிறகுதான் நான் போனேன். கோட்டைமேடு முஸ்லிம்கள் பகுதிக்குள் நுழையக்கூடாது என்று போலீஸ் அதிகாரிகள் எச்சரித்தும் நான் செல்வேன், அவர்கள் மத்தியில் பேசுவேன் என்று போய் பேசினார். 3 நாட்கள் ஏராளமான நிகழ்ச்சிகள், கடைசியில் திருப்பூரிலே முடித்தார் என்று அதை நன்றியோடு சொன்னார். படித்த கடைசியாக நான் நம்முடைய மக்களவையினுடைய எதிர்க்கட்சி தலைவர் சகோதரர் ராகுல் காந்தி அவர்களை சந்திக்க விரும்பிய போது, திருச்சி MP கேட்ட மாத்திரத்தில் அவர் எத்தனையோ வேலைகள் இருந்தும் இன்று அவர் ஊருக்கு போகிறார் என்று தெரிவித்த போது, 5 மணிக்கு வீட்டுக்கு வந்து விடுங்கள், நான் மற்ற வேலைகள் எல்லாம் முடித்துவிட்டு நான் வந்து விடுகிறேன் என்று சொல்லி 5 மணிக்கு நாங்கள் சென்றோம். எனக்கு 6:45 7க்குள் விமான நிலையத்தில் இருக்க வேண்டும். அவர் 5:10க்கு எங்களை பார்த்தார். அவருக்கு பொன்னாடை அணிவித்து விட்டு இந்த வால்யூம்களை கொடுத்தேன், 5 வால்யூம்களை. How many speeches
more than 1,300. Is it more than 1,000? உடனே சொன்னேன், I have appreciated, I have applauded your grandma, the former Prime Minister, Madam Indira Gandhi. மிகவும் பாராட்டிய பேச்சுக்கள் 3 பேச்சுக்கள் இருக்கின்றன. At the same time, I am pained to say I have heavily criticized your father Rajiv Gandhi in my speeches. நான் கடுமையாக விமர்சித்திருக்கிறேன் உங்கள் தந்தையை. ஏனெனில் இதை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் சில பெரிய மனிதர்கள் கட்சியில் இருக்கிறார்கள் காங்கிரஸிலே. இவன் நம்மளை ரொம்ப அட்டாக் பண்ணவன், இவனுக்கு அணிந்துரை கொடுக்காதே போய் சொல்லக்கூடும். நாமே சொல்லிடுவோம், உங்கள் அப்பாவை நான் கடுமையாக விமர்சித்திருக்கேன். That is immaterial. அரசியல் சகஜம், அதை பற்றி ஏங்க கவலைப்படுறீங்க? ஐ வில் கிவ் மை ஃபார்வேர்ட், நான் அணிந்துரையை தருவேன் என்று சொல்லி அதற்கு பிறகு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ராஜா அவர்களிடம் நேற்று இரவு 7 மணிக்கு கொண்டு போய் சென்னையில் அலுவலகத்திலே கொடுத்துவிட்டு கேரளத்தின் முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களை சந்திக்க நான் கோரிக்கை விடுத்த போது இன்றைக்கு அகில இந்திய மார்க்சிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளராக இருக்கிற தோழர் பேபி மாநிலங்களவையில் என்னோடு உறுப்பினராக இருந்தவர், அவர் நானே ஏற்பாடு செய்கிறேன், விமான நிலையத்திற்கு சென்று நானே வரவேற்கிறேன், நான் போக முடியாவிட்டால் கட்சி தொண்டர்களை அனுப்புகிறேன், தங்குவதற்கு விருந்தினர் மாளிகை நான் ஏற்பாடு செய்கிறேன், 23ஆம் தேதி காலை 11 மணிக்கு கேரள முதல்வர் பினராயி விஜயனிடம் சந்திக்க ஏற்பாடு செய்து விட்டேன் என்ற தகவலை சொல்லி அதோடு அணிந்துரை கேட்கின்ற அந்த படலம் முடிந்தது. அவர்கள் அணிந்துரை ஏறத்தாழ 15 பேருக்கு குறையாமல் ஃபருக் அப்துல்லா முதல், யஸ்வந்த் சின்ஹா முதல், நிதிஷ்குமார் முதல், அகிலேஷ் யாதவ் முதல், பிரகாஷ் சிங் பாதலுடைய மகன் அவர்கள் முதல், சரத்பவார் முதல் எல்லோரிடம் பழகிய அத்தனை பேரிடமும் அணிந்துரை கேட்டிருக்கிறேன். அணிந்துரை வந்தவுடன் ஒரு 100-200 வருஷத்துக்கு இருக்கத்தக்க விதமாக எந்த அச்சகத்திலே இதை பிரிண்ட் பண்ண முடியுமோ அப்படி ஒரு அச்சகத்திலே கொடுத்து அதை தயாரித்து ஜூலை கடைசியிலோ ஆகஸ்ட் முதல் வாரத்திலோ புதுடெல்லியில் அதை வெளியீட்டு விழா நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்து, அப்பொழுது தமிழ்நாட்டிலிருந்து குறைந்தது 1000 பேராவது வருவதற்கு புகை வண்டிகளிலே நாமே பதிவு செய்து கொடுப்போம் என்று முடிவெடுத்து, அந்த நூல்கள் எவ்வளவு அத்தனை பிரச்சனைகளிலும் நம்முடைய கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அது வெளியிலே அதிகம் தெரியாது பலருக்கு, ஆனால் அவற்றை முறையாக செய்திருக்கிறேன். ஒரு 2 மாத காலம் அதற்காக மெனக்கெட்டிருக்கிறேன். அது ஒரு நிச்சயமாக அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதை தமிழாக்கம் செய்வதற்கு ஏற்கனவே தமிழாக்கம் செய்த பகுதிகள் போக மற்றவற்றை 5ஆக பிரித்து 5 பேரை தமிழாக்கம் செய்ய வைத்து 2 மாத காலம் கழித்து தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்ட அத்தனை உரைகளையும்